கதையை சொல்லி வேத வசனத்துக்குள்ளாக ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் ஒரு மனோ தத்துவ டாக்டரை சந்திக்கும்படியாக ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்து முதல் சீட்டிலே முதல் நாளாக அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த டாக்டர் வந்த உடனே கம்பவுண்டர் அவரை உள்ளே அனுப்புகிறார். அனுப்பின மாத்திரத்துல அந்த டாக்டர் பார்த்த உடனே ஒரு இடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி. அந்த மனுஷன் சொல்லுகிறான், 4 நாட்களாக நான் தூங்கவில்லை. மன தத்துவ நிபுணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பல சமயத்துல அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது அவங்க மைண்டை ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாற் போல மெடிசன் அவங்க கொடுப்பாங்க. அந்த மனுஷன் சொல்லுகிறான், 4 நாட்களாக நான் சரியாக தூங்கவில்லை. அதற்கு அவர் கேட்டார், காரணம் என்ன? அவர் சொன்னார், நான் இரவிலே தூங்க போகிறதுக்கு முன்பாக அல்லது தூங்க நான் படுக்கையில படுக்கும் போது எங்கள் தெருவில் இருக்கிற சில நாய்கள் குறைக்கிறது, அந்த சத்தத்தை நான் 2 Timothy chapter 3 verses 16 and Proverbs chapter 20 verses 28 verses 20. இந்த 2 காரியங்களை பார்க்கிற பொழுது faithful people and unfaithful people. Those who faithful in God, they have to follow the 3 important things: public life, private life and prayer life. 3 முக்கியமான காரியம். அது ஒரு அழகான ஒரு கதையை சொன்னார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் கன்க்ளூஷன் வரும்போது தான் கொஞ்சம் சாட்டையில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வில்சன் அவர்கள் தாயின் கருவிலிருந்து பிறந்து மரித்தார் என்று டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ண பிறகு மார்ச்சர்ல வச்ச பாடி. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சபைக்கு சத்தம், அதாவது ஒரு செய்தி, மரித்து விட்டார்கள், யாருன்னா 1 விட்டு 2 விட்டு 4 விட்டு சித்தப்பா செத்துருப்பாங்க போடுவோம். ஆனா வில்சனுடைய தகப்பனார் தன் மகனை பறிகொடுத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை 6 உட்கார்றாரு. ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகி தேவன் அவனை கனப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில சொந்தத்துல நடந்த ஒரு காரியத்தை அதோடு கூட நான் இணைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வில்சனுடைய தகப்பனார் அந்த குழந்தை மரித்ததென்று மார்ச்சர்ல வச்சுட்டு தேவனை ஆராதிக்க சபைக்கு போயிட்டாரு. கர்த்தர் அந்த மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிச்சுட்டாரு. எனக்கு வயசு ஒரு 15 இருக்கும். கோயம்புத்தூர்ல என்னுடைய ரிலேட்டிவ் அப்போ பெங்களூர்ல பிஹெச்ஏல ஒர்க் பண்றாரு. அவர் பேர் கிறிஸ்டி. எனக்கு ஒரு சித்தப்பா மோராவதுன்னு வச்சிருந்தேன். அவரும் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. ஒரு பிள்ளை, அழகான பிள்ளை பிறந்துச்சு. சொந்தக்காரங்க எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க தன் குழந்தையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து எல்லா சொந்தக்காரங்களையும் இன்வைட் பண்ணி, ஏன்னா ரொம்ப காலம் அந்த பிள்ளை இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்தனால அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த பிள்ளை மேலே. ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்வு செய்து அந்த பிறந்த நாளை கொண்டாடும்படியாக தீர்மானித்தார்கள். அந்த கூட பிறந்தவங்க அவங்க வீட்டில் 12 பேர் பாருங்க. ஜேம்ஸ் கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க அந்த ஃபேமிலி. 12 பேர் அந்த வீட்டில், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் உள்ள வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒருத்தர் பை எடுத்துட்டு கறி வாங்க போறாரு, ஒரு குரூப் காய் வாங்க போகுது, ஒருத்தர் வெங்காயம் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சபைக்கு போகாம நடக்கிறக்காங்க. எல்லாம் நடந்து சமையல் எல்லாம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு அழகான ஃப்ராக், அதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை போடுற ஃப்ராக் அவ்வளவு அழகான ஃப்ராக்கை போட்டு அந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அந்தவங்க எல்லாம் எங்க குழந்தையை காணும். மணி ஒரு 3 மணி இருக்கும் பாருங்க. 3 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, பிள்ளை பர்த்டே வேற சொல்ல வேணும். எல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தை எங்கிறாங்க, எடுத்து விடாம தூக்கிட்டு போச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் இல்லை, அந்த அவர் கூட்டிட்டு போனார், இவர் கூட்டிட்டு போனார். தண்ணி தொட்டியில செத்து அந்த குழந்தை மாதிரி வாட்டர் டேங்க்ல விழுந்துருச்சு. அந்த பிள்ளை கதறிட்டாங்க, துடிச்சு போயிட்டாங்க. பாருங்க, குழந்தை மறித்திருக்கிற குழந்தைய மார்ச்சர்ல போட்டு தகப்பன் இங்க ஞாயிற்றுக்கிழமை தேவமே வேண்டாம், ஆராதனை வேண்டாம், குடியும் சாப்பாடும் தான் வேணும்னு உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தினுடைய முடிவு என்ன? எது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா,
மரித்த பிள்ளையை கூட கர்த்தரை நீ ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். கர்த்தரே வேண்டாம் என்று சொல்லுவது ஜீவனோடு இருக்கிற பிள்ளையை மறிக்க தேவன் செய்வார். யோசித்து பாருங்க, உனக்கு அவ்வளவு உணர்வு இல்லை, இருதயத்துல உணர்வு இல்லாத ஒடியத்துல மரித்து போனவர்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்க, ரொம்ப அழகா கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நான் மெசேஜ் எடுக்கல, நேற்று ராத்திரி இன்னைக்கு காலையில மெசேஜ் உட்காரும் போது ஆகியோர் உணர்த்தினார், நீ மெசேஜ் நீ just you conclude the message, no message from my side, there is no chain command from God, right? அது வெஜ்ஜே இப்படி இது மட்டும் தான் தெரியும். வாசிங்க 3ஆம் அதிகாரம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் சபைக்கு வருகிற பொழுது இந்த வாக்கியங்கள் மனிதன் பேசுகிற ஒரு வார்த்தை அல்ல, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. இது தேவனுடைய வார்த்தை, தேவனால் உண்டாயிருக்கிற வார்த்தை. இன்று கிறிஸ்துவை ருசித்தவர்கள் மாத்திரம், வசனத்தை ருசித்தவர்கள் மாத்திரம், தேவ ஆராதனை ருசித்தவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு சாட்சியா நிற்க முடியும். நீ உலகத்துல வேதம் சொல்லுது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், அமெரிக்காவுல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல், டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஒரு டாக்டர் போஸ்ட் பண்றாங்க. அந்த டாக்டர் என்ன செய்யறாரு, பேஷண்டே வரல, நல்லா திடகாத்திரமா இருக்காங்க அந்த கிராமத்து ஜனங்கள்லாம். ஒரு காய்ச்சல் தலைவலின்னு யாருமே மருத்துவத்துக்கு யாருமே வரல. காலையில் வருவாரு ஹாஸ்பிட்டல், அங்கே கம்பவுண்டரும் கிடையாது, நர்ஸு கிடையாது, ஒரே ஒரு டாக்டர், சின்ன ஹாஸ்பிட்டல், அவரே கம்பவுண்டர், அவரே நர்ஸ், அவரே டாக்டர். எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு டேபிள் உட்காருவார். கொஞ்ச நேரம் பைபிள் படிப்பார், மூடி வச்சுட்டு லஞ்சுக்கு போயிடுவார் வீட்டுக்கு. திரும்பி வருவார், யாராவது பேஷண்ட் வராங்களா, யாராவது இருமலை சத்தம் அப்படின்னா என்னங்க வாங்க ஹாஸ்பிட்டல், இல்லை போதும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியா நடந்துக்கிட்டு இருக்குவார். சாப்பிட்டு வருவார், திரும்பி உட்காருவார், சாயங்காலம் க்ளோஸ் பண்ணி போயிடுவார். ஆனால் அரசாங்கத்துலேருந்து சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை அவருடைய நண்பர் வர்றார், அவர் பார்க்க ரொம்ப தூரத்தில் இருந்த நண்பர் வந்தார். என்னப்பா அப்படி இருக்க, நல்லா இருக்கேன், எங்கே அந்த பக்கம் இல்லை, நீ கவர்மெண்ட் டாக்டராக போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன வில்லேஜுக்கு போயிட்டு, நான் டவுனில் இருக்கேன், ஒரு சின்ன வில்லேஜுக்கு என்னை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால காலையில் போவேன், ராத்திரி வருவேன். என்னப்பா ஒரு பேஷண்ட் இல்லை அப்படி சொல்லுமா சொன்னார். சும்மா போயிருக்கிறது நான் பண்ணேன், உனக்கு கையில் பண்ணுற காலையில் சாயங்காலம் வரைக்கும். ஐயோ சுத்த போர் பைபிள் படிப்பேன், அதோட சரி. சனிக்கிழமை ஆஃப்டர்நூன் ஊருக்கு வந்துடுவேன், மனைவி பிள்ளைகளோடு நான் சந்தோஷமாக இருப்பேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை. என்ன சொல்கிறது? அப்போ சொன்னார், நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், டைம் கிடைக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சரி, அன்றைக்கி மண்டே மார்னிங் இந்த நண்பர் வர்றாரு. வரும்போது சீட்டுக்கட்டோடு வர்றார். கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ கொஞ்சம் சீட்டு ஆடலாமா? சரி விடு, பைபிள் எழுதி வச்சுட்டு சீட்டு ஆட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் சீட்டு ஆட ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. 2 ஆட்டத்தில் நீ ஜெயிச்ச, 3 ஆட்டத்தில் நான் ஜெயிச்சேன், டைம் பாஸ் ஆகிடுச்சு. சொன்ன அடுத்த நாளும் வாப்பா, இந்த பேஷண்ட்டே இல்லை, நம்ம சீட்டு ஆடலாம் என்று சொல்லி சீட்டு ஆட ஆரம்பித்தாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அந்த நண்பர் சொன்னார், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்தோம், இவ்வளோ சந்தோஷம் இந்த சீட்டாட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, நானும் இந்த கிராமத்துக்கு வந்துடுறேன், வாங்குகிற சம்பளத்தை ஆளுக்கு பாதி வச்சுக்குவோம் என்று சொல்லி அவங்க சீட்டாட ஆரம்பித்தாங்க. அவன் சொன்னான், நம்ம 2 பேருமே ஆடிட்டு இருக்கிறது போர் அடிக்குது, நல்ல ஒரு சீட்டாடர் கிளப் இருக்குது. ஆமாம், நம்ம நல்லா 2 பேரும் ஆடி ஆடி பழக்கப்பட்டுட்டோம். இப்போ போய் என்ன செய்யலாம், அந்த கிளப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சீட்டாடலாம், எல்லாத்தையும் ஜெயிச்சு பணத்தை சம்பாதிக்கலாம். என்ன பாருங்க, உடனே என்னாச்சு, 2 பேரும் கிளம்பி போனாங்க. ஒரு 2 நாள் ஜெயித்தாங்க, நிறைய பணம் கையில் வந்துருச்சு. சொன்னார், நான் மாதம் பூரா சம்பாதிச்சாலும் வேலை செஞ்சாலும் எனக்கு $300 மேலே கொடுக்க மாட்டேங்க அரசாங்கம். ஒரே நாளில் $600 சம்பாதிச்சிட்டேன். இனிமேல் நமக்கு தொழில் என்னது, காலையில் கிளம்ப வேண்டியது, டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்க வேண்டியது, ஹாஸ்பிட்டல் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு அந்த கிளப்புக்கு போயிடுறது, சீட்டாக.
ரொம்ப வேதனையான ஒரு காரியம். இவர் கொஞ்ச நாள் வந்துட்டு போயிட்டு இருந்தார். கொஞ்சம் அப்புறம் என்ன செஞ்சாரு, வராமையே போயிட்டார். ஹாஸ்பிட்டல் பக்கம் வரல. ஹாஸ்பிட்டல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கெட்டு போய் துரு பிடிச்சு வீணாக போயிடுச்சு. ஒரு நாள் அந்த கிராமத்து ஜனங்க, அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான நபருடைய மனைவி பிரசவ வேதனை துடிக்கிற பொழுது அந்த ஊர் தலைவர் தன்னுடைய மனைவியை ஹாஸ்பிட்டல் கொண்டு வராரு. அப்போ விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஹாஸ்பிட்டல் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த டாக்டர் போலவே ஒரு நபர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். என்ன விஷயம், என்ன பிரசவ வேதனை, கொண்டாங்க டெலிவரி பண்ணி குழந்தையை கையில் கொடுத்து அனுப்பிட்டார். அடுத்த நாள் காலையில் அந்த தலைவர் பெரும் வெகுமதியோடு பணம், ஸ்வீட்டு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் மூடி இருக்கிறது. தூசி அங்கங்க தூசி படிஞ்சு எத்தனையோ மாதங்களா திறக்காத ஹாஸ்பிட்டல் பார்க்குறாரு. ஐயோ, நேற்று நான் வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் திறந்துச்சு, என் மனைவிக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க, திரும்பி அந்த பாலடைஞ்ச பில்டிங்கா இருக்குது, இது எப்படி 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 என்று மனசுல ஒரு பெரிய போராட்டம். திரும்ப சில ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிருக்கு மோசமான நிலைமை வரும்போது அந்த ஹாஸ்பிட்டல் திறந்து கிடக்கு. எல்லாம் டாக்டர் தேடி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐயா, இது என்ன ஆச்சரியம், இப்படி நடந்து இருக்குதுன்னு சொன்னா டாக்டர் நம்பவே இல்லை. ஒரு நாள் இந்த டாக்டர் மிகுந்த வியாதியோடு வேதனையோடு இருக்கிற நபரை கொண்டு வருகிற பொழுது திரும்ப அந்த ஹாஸ்பிட்டல் திறந்து லைட் எல்லாம் போடப்பட்டுருச்சு. அவர் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து இருந்தவர் ஆவியானவர் டாக்டர் இடத்துல உட்கார்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் சொன்னாரா, நீ உனக்கு கொடுத்த பொறுப்பையும் உன் வேலையை நீ மறக்கலாம், பட் என் ஜனங்களை குறித்து நான் அக்கறை இல்லாமல் இருப்பேனா? இந்த கிராமத்து ஜனங்க மேல நான் ரொம்ப அக்கறையா இருக்கிறேன், இந்த கிராமத்து ஜனங்களை நான் பாதுகாக்கிறேன், இந்த ஜனங்க ரொம்ப பக்தி உள்ள ஜனங்கன்னு சொல்லி இந்த கிராமத்து ஜனங்களுக்காக தெய்வ ஆவியானவர் டாக்டர் கூட வந்தார். இன்னைக்கு நீங்க பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உள்ள போய் பிசி வார்டில் உள்ள நுழைஞ்ச லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அனிட்டாங்கிற டாக்டர் ஒரு சின்ன ஆர்ட் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இயேசு கூட நிற்பதை போல ஒரு உருவத்தை வரைஞ்சி வைத்திருப்பாங்க. That drawing very much impressed me. அந்த நம்பிக்கை உனக்குள்ள வரணும். என் வாழ்க்கையில நான் செய்கிற வேலையில என்னை அறியாமல் என் இயேசு என்னோடு கூட வருகிறார். நான் போகிற சபையில என் தேவன் என்னை நடத்துகிறார். வேதம் சொல்றது, 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒரு மனதோடு எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நான் என் வீட்டில் இருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிறார், நான் செய்கிற வேலையில் இருக்கிறார். அந்த தேவனை நடத்துகிறார். அந்த நம்பிக்கை இருக்கிற எவனும் கர்த்தரால் ஒரு நாளும் புறக்கணிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்றது? பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அவன் கூப்பிடுகிற பொழுது இக்கட்டிலே கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பக்தி உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே, நீ இருதயத்திலே ஆழத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, ஒரு ஆராதனையிலே ஒரு மனுஷன் பேசுகிறான் என்று நீ இருதயத்திலே யோசித்தால் மனுஷனுடைய வார்த்தை வாழ்க்கையில எந்த நன்மையும் செய்ய முடியாது. அதற்கு மாறாக கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். இந்த வாரத்திற்குரிய ஆகாரத்தை இந்த இடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு போகிறேன். இந்த வாரத்திற்குரிய பலன் கர்த்தரால் எனக்கு அருளப்படுகிறது. ஞானம் கர்த்தரால் அருளப்படுகிறது. அறிவு கர்த்தரால் அருளப்படுகிறது. கிருபை கர்த்தரால் அருளப்படுகிறது. உடல் சுகம் கர்த்தரால் அருளப்படுகிறது. ஆகையால் இந்த நாளிலே நான் கர்த்தர் சமூகத்திலே அமர்ந்து காத்திருக்கும் பொழுது அவர் என் எல்லா தேவைகளை கொடுத்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை நடத்துகிறார். இந்த நம்பிக்கை உடையவர் எவனும் கர்த்தராலே போஷிக்கப்படுகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Book of Colossians chapter 3 verses 2 onwards. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க மறைந்து போனவங்க, ஆனா உங்க ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கு. அதனால தான் வில்சன் உயிரோடு இருக்கிறார் தேவன். பிரைஸ் தி லார்ட். மரித்தோம், நம்ம எல்லாம் மரித்து போனவர்கள், ஆனா நம்ம ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
இதுதான் தேவன் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை. இதுதான் கர்த்தரோடு நான் வைத்திருக்கிற நம்பிக்கை. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவரோ எனக்கு செவி கொடுப்பார். Praise the Lord. நீ பல நேரங்களிலே அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 அடுத்த வசனத்தை வாசிங்க. 14 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கணும்? அவன் தேறினவனாய். எதுல தேறினவனா இருக்கணும்? வசனத்துல, ஜெபத்துல, கிருபையில, ஆசீர்வாதத்துல, தேவ வழி நடத்துதலிலே அவன் தேறினவனாய் இருக்கவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவன். அதாவது you have to do good deeds for God. Good deeds for God. நற்கிரியை செய்யும்படி தகுதி உடையவர்கள், நற்கிரியை செய்ய தகுதி உடையவர்கள். வேதம் சொல்லுது, ஒருவன் உதவி செய்ய திராணி இருந்தும் அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று வேதம் சொல்லுது. ஒரு மனுஷன் உதவி செய்ய அவனுக்கு திராணி இருந்தா உதவி செய்யணும். அப்படி செய்யலைன்னா அது பாவம் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது if you eligible to do the good deeds, if you ignore, the sin will carry forward in your life. உங்கள் வாழ்க்கையில அது தொடர்ந்து பிடிக்கும்படியான காரியம், பாவம் வந்து உங்க வாழ்க்கையில பிடிக்கும். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. if you have the good deeds to God, தேவனோடு நல்ல ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கு, நல்ல இரக்கத்தை, நல்ல தயவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் புத்தகம் 7 அதிகாரத்துல 6 வசனத்தை வாசி. 5-6 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. Romans chapter 7 verses 6. பாருங்க, முதல்ல என்ன சொன்னாரு? உலகத்திற்கு உள்ளவைகளை அல்ல. என்ன சொன்னாரு? not only the worldly things, உலகத்திற்கு உள்ளவைகளை அல்ல, மேலானதை நாடுங்கள். இப்ப வந்து சபைக்கு வரணும்னு சொன்னா உலகத்தில் உள்ளவைகளை பார்ப்பதற்கு அல்ல, இல்லையா? அன்னைக்கு ஒரு பிரதர் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாரு என்கிட்ட. ஞாயிற்றுக்கிழமை சபையார கூப்பிட்டு வந்திருக்காங்க. உள்ள வரும்போது அவர் கேட்டாரு, பிரதர் நாங்க சபைக்கு வந்துட்டோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானது. சபைக்கு வந்துகிட்டே இருப்போம், ஒரு நாள் கர்த்தர் எடுத்துக்குவார். Praise the Lord. இயேசு தாமே பிரதான தூதனோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாம் மேகங்களோடு எடுக்கப்பட்டு இவ்விதமாய் அவரோடு கூட இருப்போம். மேலானதை நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. இந்த பூமிக்குரியவைகளை யார் வேணாலும் தரலாம், யார் வேணாலும் செய்யலாம். பாருங்க, பசிக்குதுன்னா எங்க போனாலும் உணவு கிடைச்சிடும். ஆனா ஆத்துமா பசினா யாராவது பிரசங்கம் பண்ண முடியுமா? ஒரு வீட்டுல போய் ஐயா அப்ப வேதம் சொல்லுது, ஆகார குறைவினால அல்ல, தண்ணீரினால அல்ல, தேவ வசனம் கேட்க கூடாத ஒரு நாள் வரப்போகுது. வசனமே கேட்க முடியாத ஒரு நாட்கள். அந்த நாள்ல நீ என்ன செய்ய போகிற? அத நான் வந்து எஜேடி பிள்ளைங்க எப்பவுமே சொல்லுவேன், வசனத்தை வந்து நீங்க கையில வச்சுக்கிறத விட இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்க. இருதயத்தில் வச்சுங்க. ஆல்வேஸ் யூ ஷுட் கிவ் தி ப்ராஃபிட்டிக்கல் மெசேஜ். தேவன் உன்னிடத்தில் வந்து நின்னவனே கர்த்தர் உனக்கு என்ன பேசுகிறாரோ அவைகளை பேச நீ அறிந்து கொள். விளக்கங்கள் ஆகட்டும், வியாக்கியானங்கள் ஆகட்டும், வேத தியானங்கள் ஆகட்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒளிந்திருக்கிற ரகசியங்கள் ஆகட்டும், அது இருதயத்தில் இருந்து வர வேண்டும். Praise the Lord. முதல் காரியம் பார்த்தோம் கொலோசியர்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமிக்குரியவைகள் நமக்கு சொந்தம் இல்லை. என்ன சொல்லுது? காண்கிறது அநித்தியம், காணாதவைகள் அநித்தியமான. அப்ப பூமிக்குரியது அல்ல, மேலானது. முதல் காரியம். இரண்டாவது சொல்றாரு, பூமிக்குரியது எதை குறிக்குது? மாம்சத்துக்குரியது. பூமிக்குரியதெல்லாம் மாம்சத்துக்குரியது. இப்ப அனனியா சப்ரால் எப்படி நினைச்சாங்க? தங்கள் பங்கை எப்படி வச்சுட்டாங்க? Because of the flesh. இல்லையா? Acts chapter 5ல 1 onwards பாஸ்டர் மணி சொல்லுகிற பொழுது அவங்க வஞ்சித்தாங்க. எந்த இது அவங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா அவங்க பூமிக்குரியதை யோசித்து பார்த்தனால தான் மாம்சத்தின்படி ஒரு பங்கை வஞ்சித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. It's a secret. I never go out of track.
அதற்குரியவைகளை மாத்திரம் சொல்லிக் கொடுக்குறோம். வாசிக்கணும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 5-6. மாமிசத்திற்குட்பட்டிருந்த காலத்திலே நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. நம்ம செய்தது எல்லாம் பார்த்து நம்மளை மரணத்துக்கு நேராக கொண்டு போனதாங்க. நம்ம செஞ்ச கிரியெல்லாம் நம்ம எங்க கொண்டு போய் விடுவோம்? எங்க கொண்டு போய் விடுவோம்? பிரசங்கில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. உன் கண்ணின் வழிகளிலும் உன் இருதயத்தின் நினைவுகளிலும் நட. இல்லையா? இவைகள் எல்லாவற்றும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்கள். உன்னுடைய மனுஷனுடைய மாம்சீகமான உணர்வுகள், எண்ணங்கள் ஒரு மனுஷனை எப்படி நடத்தும், எங்க நடத்தும் அப்படின்னா அவைகள் அதுக்குண்டான கிரியைகள், கனிகள் உன்னை கொண்டு போய் மரணத்துல தான் நிற்க வைக்கும். அடுத்தது, இப்பொழுதோ இன்றைக்கோ பழமையான எழுத்தின்படி அல்ல, ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டு, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ அல்லவே? நியாய பிரமாணத்திற்கு எது பாவம், எது சாபம், எது நன்மை, எது தீமை என்று அறிந்திருந்தோம். ஆனா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். அறிவதல்ல, அறிந்து கொள்வது. நியாயப்பிரமாணம் இதை சொல்லி கொடுங்க, அவ்வளவுதான். ஆனா கிருபை தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை உனக்குள்ள வரணும். அந்த நம்பிக்கை உனக்குள்ள வரணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதோடு கூட இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரோமர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. ரோமன்ஸ் சாப்டர் 9 verses 3. 9:3. சீக்கிரமா. மாமிசத்தின்படி என் இனத்தானாகிய என் சகோதரனுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக. ஏன்? அடுத்தது, மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவனுக்கு செய்கிற ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகள். மாம்சத்தின்படி கிறிஸ்து அவங்களுக்குள்ள பிறந்திருந்தாலும் இவர் என்றென்றைக்கும் துதிக்கப்படத்தக்கதாக சர்வத்திற்கும் மேலான தேவன். Praise the Lord. Hallelujah. This is what the word of God today. பல நேரங்களில் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். இப்ப திரும்பி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்க. இவைகளுக்குள்ளதான் ரகசியங்கள் இருக்கு. அவைகள் உபதேசத்திற்கும். நல்ல கவனிங்க. நீ கேட்கிற வசனமானது எதை உனக்கு கற்பிக்கிறது சொன்னால், உனக்கு உலக பிரகாரமான சம்பத்துகளை அல்ல, உன் இருதயத்திற்கு சந்தோஷத்தை அல்ல, உன் மனதிற்கு சமாதானத்தை அல்ல, உன் வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுல நிறைவு அல்ல, உபதேசம். Praise the Lord. Is a doctrine. Sunday we are coming to worship the Lord to receive the doctrine of God, not from the worldly things. உலக பிரகாரமாக அழிந்து போகிற சம்பத்துகளை கொடுக்கும்படியாக அல்ல, அது எனக்கு தேவனுடைய வார்த்தைகளால் எனக்கு கிடைப்பது உபதேசம். எந்த வழியில நடக்கணும், எந்த வழியில போகணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஆவியானவர் அந்த உபதேசத்தினால எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அடுத்து சொல்றாரு கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ள என்ன? பிள்ளைய, உங்க பிள்ளைய நீங்க கடிந்து கொள்ள சிச்சிக்கலன்னா உங்க பிள்ளை என்ன
யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளை நீங்க ஐயோ என் பிள்ளை திட்டினா கோச்சுக்குவான்னு சொல்லிட்டு நீங்க திட்டாமே விட்டுருங்க. வாழ்நாள் முழுவதும் நீங்க தான் அழுகணும். நீங்க திட்டினா அந்த பிள்ளை ஒரு தடவை தான் அழுகும். திட்டாமே விட்டீங்கன்னா அந்த பிள்ளை வாழ்நாள் முழுவதும் நீங்க அழுகணும். சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொல்றாரு? கடிந்து கொள்ளுதல். தகப்பன் சிரிச்சியாத பிள்ளை உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். புத்திரனை சிரிச்சிக்காதவன் யாரு? தேவனை பகைக்கிறான். அவங்களுக்கு பிள்ளைகளை பெரும்பட அடி அவன் சாக மாட்டான். பெரும் பிள்ளைகளை கண்டிங்க, அவங்க ஒன்றுமே உங்களை விட்டு போக மாட்டாங்க. இது தாய் பிள்ளைக்கு நடுவில் இருக்கிற ஒரு அருமையான உறவை தான் கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு சபை அப்படின்னா நல்லா கவனிங்க, டிசிப்ளின். ஒரு சபைனா என்ன இருக்கணும்? ஒழுங்கு இருக்கணும். சபைனா ஒழுங்கு இருக்கணும். அந்த சபையை தேவன் என்ன செய்யறார்? ஒரு மேய்ப்பனுடைய கையில கொடுக்கிறார். அந்த மேய்ப்பன் என்ன செய்யறான்? அந்த மந்தையினுடைய ஆடுகளை எல்லாம் சொல்றான், பாருங்க, நம்ம தனித்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல மற்ற உபதேசங்களை கேட்ட பத்தாது. ஏன்னா பிரசன்ட் நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவு நேரம் பேச முடியாது. ஆகையால செவ்வாய்க்கிழமை உபவாசத்துல கூட நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் நீங்க சத்தியத்தை கேளுங்க, நீங்க போய் வேலைக்கு போறவங்களுக்கு போய் சொல்லி கொடுங்கன்னு ரொம்ப சொல்றாங்க. அப்புறம் சனிக்கிழமை வேத பாடத்துக்கு வாங்க, அங்கேயும் பைபிள் டீச்சிங் உங்களுக்கு இருக்கு, அங்கேயும் சொல்லி கொடுக்குறேன். நேற்று பார்த்தீங்கன்னா தேவ ஆவியானவர் சனிக்கிழமை நேற்று தேவன் பேசின விதம், கற்றுக் கொடுத்த காரியம் அநாதி கர்த்தருடைய ரகசியம். ரொம்ப தெளிவா பேசினார் ஆவியானவர். எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரே ஒரு வார்த்தை, தேவன் யாரை அழைக்கிறார், எப்படி அழைக்கிறார். இது மற்றவங்க பிரயோஜனமா இருந்துச்சோ இல்லை தெரியாது, பட் வேதாகம கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அழைப்பை குறித்து தேவன் நல்ல ஒரு லிங்க் கொடுத்தார். How God called. தேவன் வெளிச்சம். God called light a day. தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். எதுக்கு நான் அந்த நேற்று செய்தி கொண்டு டச் பண்றேன் அப்படின்னா, பாஸ்டர் மணியுடைய சத்தியத்தில் அந்த ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது. என்ன சொல்றேன்னா, நீங்க ஒருத்தர் அழைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? பெயர் வைக்கும் பொழுது தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். given authority and exercise over it. we exercise. இப்போ அந்த இன்னைக்கு சபை அழைக்கிறார்கள், தேவன் அழைக்கிறார் ஒரு சபை என்று சொல்லுகிற பொழுது அந்த சபை தேவனால் எப்படி அழைக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான காரியம். ரொம்ப முக்கியமான காரியம். அந்த அழைப்பை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி அழைப்பை தெரிந்து கொள்ளுகிறோம், ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு ஜான்சன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். அந்த புஸ்தகத்தை நான் படிக்கிற பொழுது அவருடைய படிப்பு, அவருடைய கர்த்தர் எந்த நாடுகளில், எத்தனை தேசங்களில், எத்தனை யூனிவர்சிட்டியில அவர் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று நான் அதை படிச்சுட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் குழந்தை, பச்சை குழந்தை, பெரிய சபையில நம்ம ஒரு அங்கமா இருக்கிறாங்க. அந்த சபையில ஒரு செக்ஷன் இருக்கு, வேற யாரும் இல்லை. இந்த அம்மாவுக்கு கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல மரித்து போயிட்டார், வேற யாரும் இல்லை. இந்த அம்மா வேலைக்கு போகலைன்னா இந்த அம்மாவும் சாப்பிட முடியாது, அந்த குழந்தையும் ஃபீட் பண்ண முடியாது. என்ன செஞ்சாங்க, காலையில நேரம் வந்தாங்க, அந்த செக்ஷனை பார்த்து கூப்பிட்டாங்க. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், என்னம்மா ஐயா நான் வேலைக்கு போகலைன்னா என் நானும் சாப்பிட முடியாது, என் பிள்ளையும் சாப்பிட முடியாது, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏன்னா நான் கிரஷில் உள்ளான்னு சொன்னா அதுக்கான போதுமான வருமானம் இல்லை, என்ன செய்யறது. நான் அவர் சொன்னாரா, நீ அதுக்கேமா கவலைப்படுற, அந்த குழந்தைய அங்கே போட்டு போ, சபையில கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு நம்பிக்கை. அந்த குழந்தைய சபையில போட்டாங்க. இந்த செக்ஷனுடைய வேலை என்ன தெரியுமா, பாடிக்கிட்டே வேலை செய்வார். வாரத்தில் சனிக்கிழமை கிளீன் பண்றது இல்லை, சபை முடிந்த உடனே சபையை சுத்தம் பண்ணிடுவார். தினம் காலையில் அந்த பலிபீடங்களை தொடச்சு, நாற்காலிகளை தொடச்சு, இந்த ஃபேனை தொடச்சு, வீடு அந்த சபைகளை அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி போகிற பொழுது பாடிட்டே இருப்பார், தேவனுடைய நாமத்தை பாடிட்டே, வசனத்தை சொல்லிக்கிட்டே அங்கங்க போகும்போது அந்த குழந்தை அப்படியே, அந்த சின்ன குழந்தை பாருங்க, அந்த வார்த்தைகளை கேட்டு அழுகுமா. இது பாடல் பாட ஆரம்பிச்சு அந்த குழந்தை சத்தம் கம்மி. அந்த சிறு குழந்தை அந்த பாடலை கவனிக்க ஆரம்பித்தது. சாயங்காலம் நம்ம ஓடி வருவாங்களாம்,
வந்து ஐயா இந்த பிள்ளை ஒன்று குடிப்போங்க. பிள்ளை பார்த்தா என்னைக்கு இல்லாத ஒரு முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு குழந்தைக்கு ஒரு உற்சாகம். தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு தூக்கி போயிட்டாங்க வீட்டுக்கு. அடுத்த நாள் கால ஐயா இப்படி பேபி சிட்டிங் வரைக்கும் அந்த குழந்தை சபையில வளர்ந்துருக்கு. அவர் சொல்றாரு, என் தாய் தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ எனக்கு தெரியாது. என் தாய் மனசுல ஆவியானவர் உணர்த்துறதுனால எனக்கு போய் சபையில போட்டாங்க. ஆனா என்னை வளர்த்துனது தாயோ சிஸ்டரோ அல்ல, அந்த சபையில் இருந்த ஆவியானவர். நீ உலகம் முழுவதும் கர்த்தரனை கொண்டு போகிறார். ஞாயிற்றுக்கிழமை நீ சபைக்கு வரும்போது சொன்ன பிள்ளைகளை கொஞ்சம் ஐயோ நீ சபைக்கு வராது வீட்டில் தான். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை கெடுப்பது. உடம்பு சரி, நீ சபைக்கு வராத, டோன்ட் கம் டு சர்ச். நம்ம என்ன செய்யறோம்? சபையில என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம உற்சாகப்படுத்துறோமா? இல்ல அவங்களை உற்சாகப்படுத்துறோமா? பிள்ளைகள் ரொம்ப அக்கறை இருக்கிறவங்க அவங்களை கிறிஸ்துவுக்கும் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு இருக்க நடுவில் இருக்கிற உறவை அறுக்கிறோமா? பல நேரங்கள்ல இந்த ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாவுடைய அதிபர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலன்னு அந்த பாஸ் சொன்னார். அவன் காலை உடைச்சு சபையில வந்து போடுறான். இந்த கதை வேற கதை. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமைகளிலே நம்ம ஆராதனையை விடுவோம் என்று சொன்னால் தேவனுடைய இருதயம் எவ்வளவாய் வேதனைப்படும், எவ்வளவாய் தேவனால் நாம் அழைத்தாரே, தெரிந்து கொண்டாரே, ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறாரே. ஒரு நாள் நமக்கு சாப்பாடு இல்லைன்னா எப்படி இருக்கும் பாரு. அடுத்த நிமிஷம் கிடைச்சிடும். ஆனா அந்த பசி வருகிற பொழுது, அந்த உணர்வு, சாப்பிட வேண்டும் என்கிற உணர்வு வருகிற பொழுது நாம் தேடுவது கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவாய் நாம் சோர்ந்து போகிறோம். யோசித்து பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி வாசி. 3:7. ஆகிலும் நல்ல கவனிங்க, என்ன அழகா சொல்றாரு. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விரும்புகிறேன். Praise the Lord. இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு 1 கோடி கிடைச்சாலும் அது கிறிஸ்துவின் நிமித்தம் நான் சபைக்கு போனதுனால அந்த 1 கோடி நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. அல்லேலூயா. அப்ப உபதேசங்கள் அந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க. அந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க. இப்ப நீங்க இன்னொருத்தர் என்ன செய்யுங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17 வாசி. அவைகள் பாருங்க. அப்ப கிறிஸ்து உலகத்தினால் எனக்கு எத்தனை நன்மை வந்தாலும் அதை வேண்டாம், கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டமா எண்ணுகிறேன். ஏன்னா கிறிஸ்து எனக்கு என்ன கொடுக்க போகிறார்? உபதேசத்தையும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்துதலுக்கும் நீதியை கற்றுக் கொடுப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறத விட்டுட்டு இதைவிடலாம் தூக்கி விட்டுட்டு எனக்கு உலகம் கொடுக்கிற இது பின்னால ஓடுவனா? அது என்ன கேட்டீங்கன்னா, இந்த நெக்லெக்ட், மொண்டி குதிரைக்கு சறுக்கினதே சாக்குங்கிற மாதிரி ஆயிரும் கதை. நான் வந்து சொன்னேன் இல்லையா, பல நேரங்கள்ல கதை உள்ள இருந்து வரும். ஏன்னா நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு மனிதன் வந்து ஒரு கழுதை வளர்த்துக்கிட்டு இருந்தான். அது ரொம்ப சோம்பேறியான கழுதை பாருங்க. ரொம்ப இவன் என்ன செஞ்சா, முதல்ல ஒரு துணி வெளுக்கிற ஒரு மனுஷன் வெடுக்கிறது போது வேலைக்கு. இவன் என்ன செஞ்சான், துணியை எடுத்து துவைச்சு மேலே வச்சு வீட்டுக்கு கொண்டு வருவான். ரொம்ப கோவம் வந்துச்சு இந்த கழுதை. பேசாம அங்கே டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் சாப்பிட்டு அப்படியே இருந்தோம். இந்த மனுஷன் பாரு நம்மளை கொண்டு போய் ஒரு துணி துவைக்கிறவன்ட்டு விட்டுட்டு அவன் பார்த்தா ஆற்றுக்கிட்ட கொண்டு வந்து எல்லாம் துவைச்சு துணியை அங்கிருந்து கொண்டு வரான், திரும்பி ஏற்றி கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, ஒரு தடவை இப்படி போறதுக்கு போல இப்படி ஆற்றுக்குள்ள போய் உள்ள கீழே உட்கார்ந்து துணியெல்லாம் கீழே தள்ளணும். அதெல்லாம் துணியெல்லாம் ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. அவன் நல்லா அடிச்சுட்டு சொன்னா, இந்த கழுதை வேண்டாம், ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு, துணியெல்லாம் வீணா போயிடுச்சு, காத்தோட போயிடுச்சு, இந்த கழுதையை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், அவன் சொன்னான் யாராவது கம்மி விலைக்கு எடுத்துக்கன்னா ஒரு உப்பு வியாபாரிகிட்ட எடுத்துட்டான். அவன் என்ன செஞ்சான், ஒரு உப்பு மூட்டையை தூக்கி கழுதை மேல வச்சு இந்த கிராமத்துல அந்த கிராமத்துல நடுவில் ஒரு ஆறு பாருங்க. என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் போன உடனே இந்த கழுதை போயிட்டே இருக்குது. லேசா அது என்ன பண்ணுச்சு, இந்த மூட்டையை நல்லா சுமந்து கொண்டு போயிட்டோம்னா திருப்பி மூட்டை இறங்க மாட்டான்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, மெதுவா குனிஞ்சிச்சு. ஓடுற தண்ணியில உப்பு இறங்கினா என்ன ஆகும்,
ஒரு சாக்கு மட்டும் இருக்கு மேலே ஏறும்போது. அவன் மண்டையில போட்டு ஐயோ 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 என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன வந்தான், அவன் ஒரு மண்ணு சுமக்கிறவனுக்கு இந்த கழுதையை வித்துட்டான். இந்த கழுதை என்ன செய்ய தெரியுமா, அவன் நல்ல ட்ரை சாண்டை கொண்டு வந்து குதிரை இந்த கழுதை மேலே ஏற்றி ஊருக்குள்ள போய் இந்த கட்டடம் கட்டுறவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தான். இந்த கழுதை பார்த்துச்சு, இல்லை இதுவும் நம்ம ஏதாவது வேறு வேலை பண்ணணும், சோம்பேறியுது. பார்த்துச்சு, என்ன பண்ணலாம், நைஸாக நம்ம திரும்பி தண்ணிக்குள்ளே உப்பு மாதிரியே பண்ணலான்னு தண்ணிக்குள்ளே போச்சு. தண்ணிக்குள்ளே போய் மண் ஊர்னா என்ன ஆகும், இருக்கிற காரணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, முழுதுகளுமே உடையிற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லிச்சான் வேண்டாம் கடைசியாக அந்த மண்ணை சுமந்து வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த கட்டடக்காரங்கிட்ட பத்திரமா இருந்துச்சு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சுமையை தள்ளி விடலாம் என்று நாம் வேறொரு சுமையை சுமக்க போய் அது பெரும் சுமையா மாறிடும். நம்மளுக்கு அதான் சொல்றாரு, நான் உலகத்திலே லாபமாய் தோன்றுகிறவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த கழுதை மாத்திரமல்ல, நம்மளும் அப்படித்தான். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாகிறான். நான் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நீதிமான்கள் தான். நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா எல்லாருமே நீதிமான்கள் தான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம ஓய்வு நாள்ல சபைக்கு போகணும். அதற்கு ஒரு முகாந்திரத்தை சொன்னா எப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாத்துக்கும் பலி செலுத்துற ஒரு காரியம் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் பலி செலுத்த சொல்லுச்சு. ஆனா கிருபையின் காலம் கிறிஸ்துவே பலியாய் மாறிட்டார். அன்னைக்கு சபைக்குள்ள போனோம், போகாததற்கு நம்ம பலி செலுத்தலாம். ஒரு பாவம் செஞ்சனா 2 புறா குஞ்சுகளை விட்டு ஒன்ன வெட்டிட்டு ஒன்ன பறக்க விட்டுருக்கோம். பாவ நிவாரண பலி, பான பலி, இப்படி நிறைய பலிகள் இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஜனங்களுக்குள்ள ஒரு எளிதான ஒரு காரியம். ஆனா இங்க அப்படி இல்லை. நீ உன்னுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து இயேசுவினால சிந்தப்பட்ட ரத்தம் உன்மேல் இறங்கி உன்னை கழுவுகிற வரைக்கும் அது எந்த பலியும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது நியாயப்பிரமாணத்தின் காலங்களா இல்ல, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி நமக்கு ஏற்புடையது அல்ல. அடுத்து பாருங்க, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாய் இருக்கிறதுமான நீதியை உடையவர்களாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று நான் விட்டுட்டேன். Praise the Lord. Praise the Lord. நீதிமொழிகள் 28:20 வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. Proverbs 28:20. இப்ப சொல்லுங்க, நம்ம யாரு? உண்மையுள்ள மனுஷன். உலகத்திற்காக தேவனை விடலாமா, இல்ல தேவனுக்காக உலகத்தை விடலாமா? அதான் கேள்வி. கன்க்ளூஷன் மெசேஜ் அதான். கிறிஸ்துவுக்காக நான் உலகத்தை விட்டுருவேன், உலகத்தின் எல்லா நன்மையும் விட்டுருவேன், என் கிறிஸ்துவுக்காக உலகத்தையே வேண்டான்னு சொல்றேன், இல்ல உலகத்துக்காக கிறிஸ்துவை வேண்டான்னு சொல்ல போறேன்னா, the decision taken by you. நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். கிறிஸ்து வேண்டுமா, உலகம் வேண்டுமா? உலகம் என்ன செய்யும்? நம்மள பாவம் மரணம் என்பவர்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா கிறிஸ்து பாவம் மரணம் என்பதை விடுவித்து அவரோடு கூட இருக்கும்படியா கொண்டு போக போகும். Praise the Lord. Hallelujah.
அதே நீங்க நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க. 14:6. பரிகாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தி உள்ளவன். நீ இப்ப யோசிக்கணும், பரிகாசம் என்ன சொல்லுவான்? ஐயா, ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்தா வியாபாரம் ஆகும், பணம் நிறைய கிடைக்கும். யார் சொல்லுவா? பரிகாசக்காரன். நீங்க பைத்தியக்கார மாதிரி போய் சபையில உட்கார்ந்து 4 பாட்டை பாடி 2 கையை தட்டிட்டு வர்றீங்க, அது ஒரு லாபமும் ஒரு நன்மை இல்லை. நாங்க கடையை திறந்தோம், ஆயிரமா சம்பாதிக்கிறோம்னு சொல்லும் போது அதுவே நான் சொல்லுது பாருங்க, அவன் பரிகாசக்காரன். புத்தி உள்ளவன் என்ன செய்யறான்? புத்தி உள்ளவனுக்கோ என்ன சொல்றாரு? ஆமா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுக்கிறாருங்க ஒரு பெரிய கிருபையை, ஞானத்தை, அறிவை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை. அவரை தேடி விட்டேன். எல்லாமே குப்பை தூசின்னு வந்ததுனால என்னை நடத்துகிறவர், என்னை வழி நடத்துகிற உண்மை உள்ளவர். Praise the Lord. அதான் சொல்றார், faithful people, 6 people, how they receive the faithfulness to God because of their public life. பொது வாழ்க்கை. பொது வாழ்க்கையில தேவனா உலகமா தீர்மானம் பண்ணு, தனிப்பட்ட வாழ்க்கையில கிறிஸ்துவா உலகமா தீர்மானம் பண்ணு, ஜெப வாழ்க்கையில உன்னை உயர்த்துவது தேவனா உலகமான முடிவு பண்ணுங்க. இந்த 3 காரியங்களை கர்த்தர் செய்யும்போது, பப்ளிக் லைஃப், பர்சனல் லைஃப் and prayer life, you will be faithful to God. Unfaithful people never enter into your life. Praise the Lord again. Amen. அதனால பாஸ்டர் மணிவர்கள் சொன்ன காரியங்களை கவனித்து பார்க்கிற பொழுது, எப்படி தேவன் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசி ஆதவர்களோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவார்கள். அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே புத்திரனும் ஏகசுதன் என்று பாராமல் ஈசாக்கை பலி கொடுக்க துணிந்தபடியினாலே ஈசாக்கோடு கூட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான். ஆனால் அனனியா சப்பிரால் தங்கள் பங்கை வஞ்சித்தபடினாலே தன் ஜீவனையே விட்டார்கள். பேசலாம், எழுந்து இருப்போமா? தேவன் பெரிய காரியம் நமக்கு செய்யபடியா. எஸ், தேங்க்யூ. ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். எல்லா இருதயமும், எல்லா மனதும், எல்லா சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் நம்மை அலங்கரிக்கும்படியாக, அவர் நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக. தேங்க்யூ லார்ட். பிரைஸ். ஒப்பு கொடுப்போம். அந்த வழியில ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேவனுடைய இருதயம் எப்படியாக நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, அவருடைய இருதயம் நம்ம எப்படி நேசித்துக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? இருதயத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இனிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, இனிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து
ஆண்டவரே, வார்த்தையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை வழி நடத்தி எல்லா சிற்றையிலும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எப்பொழுதும் இருக்கும்படிக்கு நீதிமான் வழியை அறிந்திருக்கிறேன், நான் கூப்பிடுவதற்கு என் செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்ற வாசனத்தின்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து வந்த நல்ல இரக்கத்திற்காக உங்களுடைய தயவுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களை போஷித்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆரம்ப ஜெபம் தொடங்கி இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி. திரும்ப முடிவு ஜெபத்திலும் அடுத்த பாடலிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இதை விட மிக பெரிய ஒரு காரியம் எங்க எதிர்பார்ப்பு, நாங்க கடந்து போகும்போது நீங்க எங்க கூட வாங்கப்பா. ஆவியானவரே, எங்க கூடவே நீங்க வாங்க, எங்களோட இருந்துருங்க அப்பா. எங்களை திக்கற்றவங்களா விடாதீங்க ராஜா. உலகத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்காதீங்கப்பா. அது என்ன வேதனையா இருந்தாலும், சோதனையா இருந்தாலும், பாடுகளா இருந்தாலும், உபத்திரமா இருந்தாலும், அது உமக்கு நீர் எங்களுக்கு அனுமதிக்கிறதா இருக்கணும்ப்பா. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், சகிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா தேவன் சிரிச்சிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படுகிறது. உலகத்தின் கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதீங்கப்பா. நீங்க நடத்துங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Please be seated.